بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாராந்த மார்க்க வகுப்பிலே நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த மார்க்க பயான் வகுப்பிலே தலைப்பாக ஒரு குடும்பத்திற்கு துவா பிரார்த்தனை எந்தளவு அவசியம். குடும்பம் என்று வரும் பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் இவர்களுக்கு துவா பிரார்த்தனை என்பது வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்தளவு அவசியம் என்பதை பற்றி முக்கியமான விடயங்களே குர்ஆன் ஹதீஸிலிருந்து உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னால் அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய பயானில் இன்ஷா அல்லாஹ் பயான் நிறைவு பெற்றதன் பின்னால் ஆண்கள் தரப்புக்கு ஒரு கேள்வியும் பெண்கள் பகுதிக்கு ஒரு கேள்வியும் கேட்கப்படும். நான் பயானில் சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் என்ன செய்வோம், கேட்போம். சிறுவர்களை முன்னாலே இருப்பாட்டுங்க, அவங்க நடமாடாமல் ஓடி தெரியாமல் முன்னாலே இருப்பாங்க. அதில் நம்ம 2 புக்ஸுகள் தெரிவு செஞ்சிருக்கிறோம். யார் சரியான விட சொல்லுவாங்களோ அவங்களுக்கு பரிசாக ஒன்று சிறுவர்களுக்கான 20 ஹதீஸ்கள் என்ற ஒரு நூல், ஒரு தொகுப்பு. அடுத்ததாக இன்னொரு தொகுப்பு 200 ஹதீஸ்கள் ஆங்கில மொழிபெயர்ப்புடன் இருக்கிறது. எனவே இதை நினைவுபடுத்திவிட்டு என்ன செய்கிறேன், பயானுக்கு செல்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்ம என்ன தலைப்பு சொன்னோம், ஒரு குடும்பத்திற்கு துவா எந்தளவு அவசியம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்பியிருக்கக்கூடிய முஃமினான ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், அது தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, துவா என்பது, பிரார்த்தனை என்பது முக்கியமான அவசியமான ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துஆஉ ஹுவல் இபாதான்னு சொன்னார்கள். பிரார்த்தனை என்பது அதுவே வணக்கமாகும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுதும் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் தேவை காணக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டும். அதாவது குறிப்பாக ஒரு குடும்பத்துடைய சீர்திருத்தம் என்பது, ஒரு குடும்பத்துடைய கண் குளிர்ச்சி என்பது, அதே போன்று அந்த ஒரு குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பம் நல்ல முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும். அப்படியே இல்லையா? அதிலும் குறிப்பாக குழந்தைகள் நல்ல முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும். தர்பியத்துல் உஸ்ரா, தர்பியத்துல் அவுலாத் என்று சொல்லலாம். குடும்ப பராமரிப்பு, பிள்ளைகள் பராமரிப்பு. அன்புக்குரியவர்களே, அப்ப தர்பியத்துல் அவுலாத், பிள்ளைகளை நல்ல முறையிலே நாம் பராமரிப்பதற்கு, அதே குடும்பங்களை நல்ல முறையிலே பராமரிப்பதற்கு என்ன வழிமுறைகளை நாம் கையாளலாம் சொல்லுங்க. ஆக முக்கியமான
வழிமுறைகள் ரெண்டு மூணு தடவை சொல்லுங்க. ஆக முதன்மை நிலை நாம் பேணக்கூடிய கவனிக்க வேண்டிய வழிமுறைகள் இங்க ஒன்று சொல்லுங்க. இறையச்சம். அந்த குடும்பம் இறையச்சம் உள்ள குடும்பமாக மாற வேண்டும். அப்படியா? ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக். இங்க நடுப்பாதில் சொல்லுங்க. ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய குடும்பமாக, பிள்ளைகளாக, கணவன் மனைவியாக இருக்க வேண்டும். அப்படியா? பாரக்கல்லாஹு ஃபீக். அதுவும் ஒரு நல்ல என்ன ஒரு வழிகாட்டல், நல்ல கருத்து. பெண்கள் பதில் என்ன செய்ய, குழந்தைகளை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கொள்ளுங்க, பயான நல்ல முறையில் கவனிங்க. இடது பக்கம் ஒன்று சொல்லுங்க. தொழுகைகளை பேணக்கூடிய குழந்தைகளாக குடும்பமாக நாம் என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். அதுவும் ஒரு சிறந்த ஒரு கருத்து. மூன்று கருத்துகளும் சிறந்த கருத்து, வழிகாட்டல் தான் அன்புக்குரியவர்களே. ஆனால் யாரும் இந்த தலைப்போடொட்டி யாரும் சொல்லல. நீங்க சொன்னது சரிதான். இறையச்சம் உள்ள குடும்பம், பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்ன சொன்னீங்க? ஹராம் ஹலால் பேணக்கூடிய குடும்பம், பிள்ளைகளாக, கணவன் மனைவியாக அந்த வீடு இருக்க வேண்டும். தொழுகை நிலைநாட்டக்கூடிய குடும்பம், பிள்ளைகளாக அந்த வீடு, அந்த குடும்பம் இருக்க வேண்டும். உண்மையிலே முக்கியமான விடயங்கள் தான். அனைத்துக்கும் மேலால் தர்பியத்துல் அவுலாத், தர்பியத்துல் உஸ்ரா என்று வரும் பொழுது இஸ்லாமிய குடும்பம், குடும்ப சீர்திருத்தம், பிள்ளைகளின் சீர்திருத்தம் என்பது பல வழிகாட்டல்கள் நாம் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதன்மையான வழிகாட்டல்களாக அனைத்துக்கு மேலால் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இதான் முதலாவது வழிகாட்டலை நாம சொல்லணும். அப்படியே இல்லையா? இறையச்சமுள்ள குடும்பமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அவசியம். அல்லாஹ் நமக்கு உதவி புரிய வேண்டும். அப்படியே இல்லையா? அதே போன்று ஹராம் ஹலால் பேணுதலுடையதாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லருள் நமக்கு தௌஃபீக் அவசியம். தொழுகையுள்ள குடும்பமாக மாற வேண்டும் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அந்த அனுகூலம், நல்லருள் அவசியமாக இருக்கிறது. இதற்கு நாம் இதை அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்பது நம்ம லேசா பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்முடைய முயற்சிகளின் மூலமாக பெற முடியுமா? நம்முடைய அறிவின் மூலமாக, நம்முடைய அதிகாரங்களின் மூலமாக, நம்முடைய சொத்து செல்வங்களின் மூலமாக, நம்முடைய செல்வாக்கின் மூலமாக பெறக்கூடிய ஒன்றா தௌஃபீக் என்பது? அன்புக்குரியவர்களே, எதன் மூலமாக பெறணும் அதை சொல்லுங்க. துஆவின் மூலமாக. எதன் மூலமாக பெறணும்? துஆவின் மூலமாக. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் துஆ பிரார்த்தனை என்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது, இவரை கொஞ்சம் விரிப்பாட்டுங்க, கொஞ்சமா பக்கத்தில் விரிப்பாட்டு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப குழந்தைகள், பிள்ளைகளை பற்றி அல் குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது? 3 விதமாக சொல்லுது. அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு, ஒரு அடியானுக்கு வழங்கிய ஆகப்பெரிய செல்வம் என்ன? குழந்தை செல்வம். இதை அல் குர்ஆன் நமக்கு 3 விதமாக சொல்கிறது. ஒன்று ஹிபா என்ற வார்த்தையை சொல்கிறது. ஹிபான்னு சொன்ன நன்கொடை. யஹபு லிமை யஷாஉ இனாதன் வயஹபு லிமை யஷாஉ துகூரன். அல்லாஹ் தஆலா தான் நாடிய சிலருக்கு பெண் குழந்தைகளை ஹிபா, கொடையாக, நன்கொடையாக வழங்குகிறான். இன்னும் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை நன்கொடையாக வழங்குகிறான். அப்ப ஹிபா என்ற வார்த்தையை சொல்கிறான். அப்ப குழந்தைகள் என்பது, பிள்ளைகள் என்பது ஹிபா, அல்லாஹ்வுடைய நன்கொடை. அதே குழந்தைகளை அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபுடைய 46வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இப்படி நடமாடும் பொழுது அந்த கவனங்கள் திரும்பும். பெற்றோர்கள் இதில் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கவனமாடுங்க, சரியா? எப்படி? அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. சொத்து செல்வங்களும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் ஜீனான்னு சொல்கிறார். ஜீனான்னு சொன்ன என்ன? அழகு, அலங்காரம். அவ முதலாவது என்ன? குழந்தைகள், நன்கொடை, ஹிபா. இரண்டாவது ஜீனா, அழகு, அலங்காரம். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தகாபுன் 15வது வசனத்திலே,
இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா என்று சொல்கிறார். நிச்சயமாக உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் என்ன ஃபித்னா என்று சொல்கிறான். ஃபித்னா என்று சொல்றான் சோதனை என்று சொல்கிறான். அப்ப நன்கொடை அலங்காரம் என்ன சோதனை. அன்புக்குரியவர்களே, அப்ப நன்கொடையாக அல்லாஹ் தஆலா நமக்கு குழந்தைகளை தந்திருக்கிறான், அலங்காரமாக தந்திருக்கிறான், சோதனையாகவும் தந்திருக்கிறான். இந்த குழந்தை அதைவிட கணவன் மனைவி ஒரு குடும்பமும் தான், பெற்றோர்களும் தான் உலகத்திலும் சீரானவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் சொன்னால் உலகத்திலும் மறுமையிலும் நம்முடைய குடும்பமும் பிள்ளைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக குர்ரத்து ஆயுன் கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை வேண்டி நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வுடைய உதவியை தேடி அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாருங்க, இதற்கு ஆக வழிகாட்டல்கள் அல் குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான். நாளை மறுமையில் இதை நாம் தவறவிட்டோம் என்று சொன்னால் விசாரிக்கப்படுவோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. நீங்கள் அனைவரும் பராமரிப்பாளர்கள், பொறுப்பாளர்கள். உங்களுடைய பராமரிப்பு பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு ரஜுல், ஒரு ஆண், ராயின் அன் அலா அஹ்லி பைத்திஹி, தன்னுடைய வீட்டுக்கு அவன் பொறுப்பாளனாக இருக்கிறான். தனது குடும்பம், பிள்ளைகள், வீட்டுடைய சூழல் அனைத்துக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான். வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும், அவர்களை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி பஅதிஹா வ வலதிஹி வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹும். ஒரு பெண், ஒரு மனைவி, ஒரு தாய் வீட்டிலே, கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்பாளியாக இருக்கிறாள், பராமரிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அவளுடைய பராமரிப்பு பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவாள். அன்புக்குரியவர்களே, எனவே ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தந்தையும், கணவன் மனைவி அதிகமாக தங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்ப தௌஃபீக் என்பது, அந்த நல்லருள் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். சூரத்துல் ஹூத நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 88வது வசனத்திலே வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க, வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், நான் உதவி பெறுவது, எனக்கு நல்லுதவி என்பது அல்லாஹ்வை கொண்டுதான் கிடைக்கும், அல்லாஹ்வை கொண்டு யாரின் மூலமாகவும் கிடைக்காது. அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய குழந்தையாக, நம் அனைவருக்கும் கண் குளிர்ச்சியுள்ள குழந்தையாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம் உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாலும் எந்த பயனும் இல்லை, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லை என்று சொன்னால். நம் உலகத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்காக செலவழிக்கலாம், சிறந்த கல்வியை கொடுக்கலாம், அனைத்தையும் கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாவிட்டால் அந்த குழந்தை எப்படி மாறாது? நல்ல குழந்தையாக மாறாது. என அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதாவது இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், குல்லு ஹைரின் அஸ்லுஹு அத்-தௌஃபீக். ஒரு அடியான், ஒரு முஃமினான ஆண் பெண் அல்லது ஒரு குடும்பம், பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவிக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நலவுகளும் அதனுடைய அடிப்படை என்பது தௌஃபீக் தான் சொல்றாங்க. தௌஃபீக்னு சொன்ன யாரு? என்ன? அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய என்ன? உதவி, அனுகூலம். அன்புக்குரியவர்களே, அப்ப சொல்லிட்டு சொல்றாங்க, அப்ப அந்த தௌஃபீக் தான் அனைத்து நலவுகளுக்கும் அடிப்படை என்று சொல்கிறார்கள். ஃபமிஃப்தாஹு, அப்ப அந்த நலவை நம்ம திறந்தெடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை நம்ம என்ன செய்யணும்? திறந்து எடுக்க வேண்டும். அதனுடைய சாவி, அதனுடைய திறப்பு என்ன தெரியுமா? அத்துஆஉ வல் இஃப்திகார் என்று சொல்றாங்க. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதும் அல்லாஹ்வின் பக்கம் எப்பொழுதும் தேவை காண்பதும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நம்ம நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய குழந்தைக்கு, நம்முடைய வீட்டுக்கு நம்ம கிடைக்கணும் என்றா, அல்லாஹ்வுடைய நலவுகள் வரணும் என்று சொன்னா அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே,
இதற்கு நமக்கு ஆக வழிகாட்டல் முன்மாதிரி யார் சொல்லுங்க? சொல்லுங்க, யாரு? அல்லது யோசிக்க தேவையில்லை, சொல்லுங்க. இறை தூதர்கள். யாரு? நபிமார்கள். சுப்ஹானல்லாஹ். இறை தூதர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி, தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, தங்களுடைய சந்ததியினருக்காக வேண்டி எப்படியெல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, முதலாவது நாங்கள் பார்ப்போம், பாருங்க, துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்திகளை நாம் அல் குர்ஆனிலே படிக்கும் பொழுது நிறைய செய்திகள் வருகிறது. அவருடைய வரலாறு, அவருடைய தியாகம். ஆனால் நிறைய வசனங்களை படிக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அதிகமான துஆக்கள் வருகிறது, அதிகமான பிரார்த்தனைகள் வருகிறது. அந்த துஆக்களிலும் அந்த பிரார்த்தனைகளிலும் அதிகமாக தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சந்ததியினருக்கும் அதிகம் அதிகம் கேட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப நாம் இந்த செய்தியெல்லாம் கேட்கும் பொழுது நானும் நீங்களும் நம்மிடத்தில் கேள்வி கேட்கணும், நாம இப்படி துஆ செய்திருக்கிறோமா? நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய கணவனுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததியினருக்காக, நம்முடைய பெற்றோருக்காக இப்படியெல்லாம் நாம் துஆ செய்திருக்கிறோமா? துஆ செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படியான உதிப்பு எண்ணம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, சூரத்து சாஃபாத் 100வது வசனம், 37வது அத்தியாயம் 100வது வசனம். எப்படி துஆ கேட்கிறாங்க? ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். இது எப்பன்னு சொன்னா இஸ்ஹாக் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைப்பதற்கே முன்னால், அப்ப குழந்தை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி துஆ கேட்கிறாங்க? ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான ஒரு குழந்தையை கொடையாக தருவாயாக. சாலிஹான ஒரு குழந்தையை கொடையாக, நன்கொடையாக தருவாயாக என்று துஆ செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதே சூரத்து சாஃபாத் 101வது வசனத்தை பாருங்க. அல்லாஹ் அதனுடைய நதீஜா என்ன? அல்லாஹ் தஆலா துஆவை ஏற்றுக்கொண்டானா இல்லையா? சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டான். அதனுடைய பிரதிபலனை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். துஆ நம்பிக்கையுடன் கேட்கணும், உறுதியுடன் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்துடன் கேட்க வேண்டும். அப்ப ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தையை தான் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். நாம் அவருக்கு எப்படி நன்மாராயம் சொன்ன தெரியுமா? எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? ஹலீம், சகிப்பு தன்மையுள்ள. இப்ராஹிம் அவர் சும்மா குழந்தையை கேட்கல, எப்படி குழந்தை கேட்டாரு? சாலிஹான குழந்தை. அல்லாஹ் தஆலா எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? பிகுலாமின் ஹலீம், சகிப்பு தன்மையுள்ள, பொறுமையுள்ள ஒரு குழந்தையை நாம் அவருக்கு நன்மாராயம் சொன்னோம், கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த குழந்தையுடைய அந்த சகிப்பு தன்மையை பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்களை வரலாறை குர்ஆனிலே படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து நடமாடக்கூடிய வயசு. எந்த வயசு? இப்ப ஓடி திரியக்கூடிய வயசு. அந்த வயது அடைந்த பொழுது, இது சூரத்து சாஃபாத் 102வது வசனம், ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடமாடி திரியக்கூடிய அந்த வயது வந்த பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, கனவின் மூலமாக அந்த குழந்தையை என்ன செய்யணும்? அறுத்து பலியிட வேண்டும். போறாங்க, யா புனைய அராஃபில் மனாம் அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை தன்னுடைய குழந்தை இடத்திலே போய் சொல்கிறார்கள். நடமாடக்கூடிய சிறிய வயது பிள்ளை போய் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை சிறிய மகனே, கனவில் அல்லாஹ்வுடைய வஹீயுடைய செய்தியாக நான் கண்டேன், உன்னை அறுத்து பலியிட வேண்டும். அதாவது ஃபன்துர் மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. பாருங்க, ஒரு குழந்தைக்கு நம்ம குழந்தைகிட்ட நம்ம கருத்து கேட்கறது என்ன? உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும், என்ன ஷூ வேணும்,
என்ன வாட்ச் வேணும், என்ன மொபைல் வேணும், என்ன இதான் நம்ம கேட்கிறது. இதுல தப்பு கிடையாது, விளங்குதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை போய் அந்த சிறிய குழந்தைகிட்ட சொல்றாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுது தெரியுமா? அந்த பிள்ளை, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, இஃப் அல் மா துமர், என்னுடைய அருமை தந்தையே, எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். நீங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை எப்படி கண்டுகொள்வீர்கள்? பொறுமையாளர்களில் ஒருவனாக கண்டுகொள்வீர்கள். அப்ப அல்லாஹ் சொன்னானா இல்லையா? என்ன சொன்னா? சகிப்புத்தன்மையுள்ள குழந்தை அவருக்கு கொடுத்தோம். அந்த குழந்தை எப்படி பேசுது? பிள்ளை என்ன எப்படி நீங்க கண்டுகொள்வீங்க? என்ன அல்லாஹ்வுடைய கட்டளையை அறுத்து பலியிடுங்க. என்ன பொறுமையாளர்களில் ஒருவனாக கண்டுகொள்வீர்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப சகிப்புத்தன்மையுள்ள குழந்தை அல்லாஹு தஆலா கொடுத்த கிஃப்ட். இந்த குழந்தை பேசியது எதன் மூலமாக சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய தௌஃபீக். எது? அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய உதவி. இந்த அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எதன் மூலமாக கிடைத்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவின் மூலமாக. தன்னுடைய குழந்தைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவின் மூலமாகத்தான் இந்த பாக்கியம் கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய குழந்தைக்கு துஆ செய்கிறோமா? குழந்தைகளின் மீது நல்லெண்ணம் வைக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நிராசையாக கூடாது, நம்பிக்கை வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைத்து விட்டால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளை, நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி நமக்கு கண் குளிர்ச்சியாக அல்லாஹு தஆலா ஆக்குவான். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்காக, பிள்ளைகளுக்காக எப்படியெல்லாம் துஆ செய்றாங்க பாருங்க. சூரத்து இப்ராஹிம் 40வது வசனம், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, என்னுடைய இறைவா என்னையும் அதே போன்று என்னுடைய சந்ததியினரையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கிவிடு. எப்படி துஆ கேக்குறாங்க? அல்லாஹ்வுடைய ஹலீல் துஆ. அவங்களுக்கு நம்ம யோசிக்கிறது, அதான் நாம நினைக்கிறது, நம்மள துஆ செய்ய தேவையில்லை. நம்ம துஆ செய்யாமலே என்ன செய்யும்? அவங்களுக்கு அப்படியே கொட்டும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம். ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய சந்ததியினரையும் எப்படி ஆக்கு? தொழக்கூடியவர்களாக, தொழுகையை சரிவர நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு. ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இன்னும் ஒரு துஆ பாருங்க. இந்த தூய இஸ்லாத்திலே, தூய கொள்கையில் நாம் பயணிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் பயணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் துஆ செய்திருக்கிறார்கள். துஆ செய்றாங்க, அதாவது யா அல்லாஹ் என்னையும் வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக துஆ செய்றாங்க. உன்னை மட்டும்தான் என்ன செய்யணும்? வணங்க வேண்டும். உன்னை தவிர வேற எந்த ஒரு வணக்கங்களும் என்னின் மூலமாகவும் இடம்பெறக்கூடாது, எனது குழந்தைகளின் மூலமாகவும் இடம்பெறக்கூடாது. அந்த ஷிருக்கு, அந்த குஃபுர் நமது குடும்பத்திலோ நமது பிள்ளைகளிலோ நடைபெறக்கூடாது என்பதற்காக துஆ செய்கிறார்கள். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் பக்கரா 127வது வசனம் 129 வரைக்கும் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுகிறார்கள். கட்டியதன் பின்னால் எப்படி துஆ செய்றாங்க தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பணிகளை ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்றாங்க. அடுத்ததாக ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக் வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்னு துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் எங்களையும் உனக்கு கட்டுப்பட, உன்னை முற்றிலும் கட்டுப்படக்கூடிய முஸ்லிமாக ஆக்குவாயாக என்று துஆ செய்றாங்க. அதே போன்று எங்களுடைய சந்ததியினரை எப்படி ஆக்கினி?
உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், உனக்கு முற்றிலும் கட்டுப்படக்கூடிய சந்ததியினராக ஆக்குன்னு துஆ செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை பார்க்கும் பொழுது தனது குடும்பத்திற்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி என்ன செஞ்சு அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். சூரத்து ஆல இம்ரான் 38வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது அவங்க துஆ கேட்கிறாங்க, ரப்பி ஹபிலி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபான்னு துஆ கேட்கிறாங்க. யா அல்லாஹ், உன்னிடத்திலிருந்து எனக்கு எப்படியான பிள்ளை, எப்படியான சந்ததியினர் எனக்கு தரணும்னா துர்ரியா தய்யிபான்னு கேட்கிறாங்க. தூய்மையான பரிசுத்தமான பிள்ளையை தருவாயாக, தூய்மையான சந்ததியினர் எனக்கு தருவாயாக. இன்னக சமீஉத் துஆ, நிச்சயமாக நீ துஆக்களை செவி சாய்க்க கூடியவன். வஜ்அல்ஹு, சூரத்து மரியமுடைய 6வது வசனம் துஆ செய்றாங்க, வஜ்அல்ஹு ரப்பி ரதியா, என்னுடைய ரப்பே நீ தரக்கூடிய அந்த குழந்தையை உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்ட குழந்தையாக ஆக்கிவிடு என்று துஆ கேட்கிறாங்க. இப்படி எல்லாம் துஆ, நபிமார்களுடைய துஆ பாருங்க, குழந்தைகளுக்காக வேண்டி, குடும்பத்திற்காக வேண்டி. தூய்மையான குழந்தையை தான் உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்ட குழந்தையாக ஆக்கிவிட துஆ செய்றாங்க. அதனுடைய நத்தீஜா என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, அல்லாஹு தஆலா பெயர் சூட்டியே ஒரு குழந்தையை பாக்கியமாக கொடுக்கிறான். உனக்கு ஒரு குழந்தையை தருகிறோம், அந்த குழந்தையுடைய பேர் என்ன? யஹ்யா. லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, இந்த பெயர் இதற்கு முன்னால் யாருக்கும் வைக்கப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ். என்ன காரணம்? துர்ரியா தய்யிபாவை கேட்டாங்க, தூய்மையான பிள்ளையை கேட்டாங்க. அல்லாஹு தஆலா எப்படி பெயர் வைத்து அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையை கொடுக்கிறான், இதற்கு முன்னால் வைக்கப்படாத பெயர். அது மட்டுமல்ல, சூரத்து மரியம் நீங்க படிச்சு பாருங்க. நான் இந்த அத்தியாயம் இந்த வசனத்தையே சொல்றேன் தெரியுமா, வீட்டுக்கு போய் நாம படிக்கணும், இந்த துஆக்கள் எல்லாம் மனம் செய்யணும். நாம நம்முடைய பிள்ளை குடும்பத்துக்காக வேண்டி கேட்டு வரணும். சூரத்து மரியம் 13 தொடக்கம் 15 வரைக்கும். அப்ப துர்ரியா தய்யிபாவை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தௌஃபீக் செய்தான், நல்லருள் புரிந்தான். எப்படியான குழந்தை தெரியுமா? வஹனானன் மின் லதுன்னா வஸகாத்தன் வகான தகியா. நாம் ஜக்கரியாவுக்கு எப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்தோம் தெரியுமா? ஹனான், இரக்கத்தன்மையுள்ள குழந்தை. இன்னைக்கு நாம சொல்றோம், நம்முடைய குழந்தை சொல்றதை கேட்குது இல்ல, கரடு முரடாக இருக்கி, வம்பாக இருக்கி, சொல்ற பேச்சே கேட்கறது இல்ல. அன்புக்குரியவர்கள், இப்படி சொல்லக்கூடிய தாயும் தந்தையும் எப்பொழுதாவது சுஜூதுல அந்த குழந்தைக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறோமா? அந்த குழந்தையுடைய நேர்வழிக்காக, ஒழுக்க மாண்புகளுக்காக வேண்டி, அதனுடைய சீர்திருத்தத்துக்காக நம்ம துஆ செய்திருக்கிறோமா? துஆ செய்யறது இல்ல, ஆனா குறைகள் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், வஹனானன் மின் லதுன்னா வஸகாத்தன் வகான தகியா, இரக்க சிந்தனையுள்ள குழந்தை நாம் அவருக்கு கொடுத்தோம், பரிசுத்த தன்மையுள்ள குழந்தையை கொடுத்தோம். வகான தகியா, இறையச்சமுள்ள குழந்தையை நாம் கொடுத்தோம். இது 3 பாருங்க, 3 பாக்கியம். வபர்ரன் பிவாலிதைஹி, அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? தன்னுடைய பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடிய குழந்தையாக. ஒரு துஆ கேட்டாங்க, துர்ரியா தய்யிபா கேட்டாங்க, இவ்வளோ என்ன அல்லாஹு தஆலா பாக்கியமாக கொடுக்கிறான். வபர்ரன் பிவாலிதைஹி, பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய குழந்தை. வலம் யகுன் ஜப்பாரன் அசியா, அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? பெருமை அடிக்கக்கூடிய குழந்தை அல்ல, அல்லாஹ்வுக்கு எனக்கு மாறு செய்யக்கூடிய குழந்தை அல்ல. இப்படியான குழந்தையை நான் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், படிச்சு பாருங்க. வஸலாமுன் அலைஹி யௌம உலித் வயௌம யமூத் வயௌம யுப்அஸு ஹய்யா. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்ல தெரியுமா? அந்த குழந்தை பிறக்கும் பொழுதும் அந்த குழந்தைக்கு சலாம் உண்டாகட்டும், அந்த குழந்தை மரணிக்கும் பொழுதும் அதுக்கு சலாம் உண்டாகட்டும், மறுமையில் எழுப்பப்படும் பொழுதும் அந்த குழந்தைக்கு சலாம் உண்டாகட்டும். இதை விட கண்குளிர்ச்சி தேவையா நம்முடைய குழந்தைக்கு?
நம்முடைய குடும்பத்திற்கு இதைவிட கண் குளிர்ச்சி ஏதாவது இருக்கா? இந்த கண் குளிர்ச்சி, இந்த பாக்கியம் கிடைக்கணும் என்று சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நமது குழந்தைகளுக்காக வேண்டி, நம்முடைய அதாவது குடும்பத்திற்காக வேண்டி, கணவன் மனைவிக்காக வேண்டி, பெற்றோருக்காக நம்ம துவா செய்யணும். துர்ரியா தய்யிபாவ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹு தஆலா இப்படியான நல்ல பண்புடைய, நல்ல குணமுள்ள, தக்குவாவுள்ள, இரக்க சிந்தனையுள்ள, பரிசுத்தமான, பெருமை இல்லாத, மோசமான குணமில்லாத குழந்தையை அந்த 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 கொடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது மட்டுமா, பிறக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய சலாம், மரணிக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய சலாம், நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சலாம் என்று சொன்னால் அந்த குடும்பமே சொர்க்கம் போகுமா இல்லையா? இதற்கு என்ன காரணம்? நம்ம எவ்வளோ தர்பியத் செஞ்சாலும், எவ்வளோ பாடுபட்டாலும் என்ன செய்யணும்? ஆரம்பமாக அனைத்துக்கு மேலால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அதற்காக நம்ம அல்லாஹ்விடம் துஆ செய்யணும். அன்புக்குரியவர்களை திரும்ப ஞாபகப்படுத்துறேன், இந்த பயானிலிருந்து 2 கேள்வி கேட்போம். அதுல பெண்கள் தரப்புக்கு ஒரு கேள்வி, ஆண்கள் தரப்புக்கு ஒரு கேள்வி. பயான்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் யார் சரியான பதில் சொல்றாங்களோ இதை பொறுமதியான ஹதீஸ் இந்த நூட்கள் அவங்களுக்கு வழங்கப்படும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பாருங்க, இது நம்ம சொன்னது அதாவது தந்தைகளுடைய துவாக்கள். யாருடைய துவாக்கள்? அடுத்தது நம்ம சரி தந்தை மட்டுமா துவா கேட்கணும்? தாயுடைய துவா பாருங்க. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? தாயார் எப்படி துவா கேட்கிறாங்க தெரியுமா? ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. யா அல்லாஹ், இது காலத் இம்ராஅத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி. யார் அது? அவங்க இம்ரானுடைய மனைவி யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். எப்படி? ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. குழந்தையை சுமக்கும் பொழுதே அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் இந்த குழந்தையை நேர்ச்சை செய்து விடுகிறேன். இந்த குழந்தை என்ன ஆண் குழந்தையாக கிடைச்சா பைத்துல் மக்திஸுக்கு என்ன செய்யும்? இந்த குழந்தை பணி செய்யும் என்று துவா கேட்கிறாங்க, நேர்ச்சை செய்யறாங்க. ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. ஆனா கிடைத்தது என்ன குழந்தை சொல்லுங்க? பெண் குழந்தை. சூரத்து ஆல இம்ரான் 36 வசனம், ரப்பி இன்னி வதஅதுஹா உன்ஸா. யா அல்லாஹ், உன்னுடைய நாட்டப்படி பெண் குழந்தையை பெற்றுவிட்டேன். வல்லாஹு அஅலமு பிமா வதஅத். ஏண்டா எந்த குழந்தை பிறக்கும் என்பது யாருக்கு தெரியும்? அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். வலைஸ ஸக்கரு கல் உன்ஸா. சொல்லுங்க, வ இன்னி சம்மைதுஹா மரியம். அவங்களே சொல்றாங்க, நான் இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறேன்? மரியம் என்ற பெயரை வைக்கிறேன். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர் வைத்தது யாரு? தாயார் பெயர் வைக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, குழந்தைக்கு பெற்றோர்களே பெயர் வைக்க வேண்டும். அந்த அளவு மார்க்கத்தை நம்ம படிக்கணும், குர்ஆனை படிக்கணும், நபியுடைய சீராவை படிக்கணும். அப்ப நான் பெயர் வைக்கிறேன் மரியம். அது மட்டுமல்ல, வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எப்படி துஆ கேக்குறான் தெரியுமா? யா அல்லாஹ், உன்னிடத்துல இந்த குழந்தைக்கும் இந்த குழந்தை மூலமாக வரக்கூடிய சந்ததியினருக்கும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். இப்ப குழந்தை வயிற்றிருக்கும் பொழுதே துவா செய்றாங்க தாய். குழந்தை கிடைச்சதுக்கு போறோம் என்ன செய்ய துவா செய்றாங்க? ஷைத்தான். ஏன்னா ஒரு மனிதன் வழிகெடுத்து போறதுக்கு ஆக பிரதானம் யாரு? ஷைத்தான். அப்ப ஷைத்தான் அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, அதன் மூலமாக வரக்கூடிய சந்ததியினருக்கும் என்ன செய்யறாங்க சேர்த்து? எத்தனை சந்ததி வந்துச்சு சொல்லுங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே ஒரு மகன் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சேர்த்து துவா செய்றாங்க. யாரு துவா செய்றாங்க? அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாயாருடைய பிரார்த்தனை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருடைய துவா? உம்மம்மட துவா. யாருடைய துவா கிடைக்குது? அப்ப உம்மம்மட துவாவுக்கும் பேர பிள்ளைகளுக்கு கிடைக்கும், பேர பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதே தாத்தா அப்படிதான் சொல்றது, அவங்களோட துவாவும் யாருக்கு கிடைக்கும்? பேர பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவுக்கு முன்னால், அதாவது அபு அஸ்பீஹிம் ரசூலன், யா அல்லாஹ், என்னுடைய சந்தையிலிருந்தே ஒரு இறை தூதரை அனுப்ப வேண்டும் என்று துவா செய்றாங்க. யார் அது இறுதி தூதர்?
ஸல்லல்லாஹு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஏற்றுக்கொண்டான். அன்புக்குரியவர்களே, அப்ப அந்த தாயார் துவா செய்கிறாங்க. பாருங்க, துவாவுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தலைவராக ஆக்கிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடினாங்களா இல்லையா? யாருக்காக வேண்டி? தன்னுடைய மகள் மரியமுக்காக வேண்டியும். யார்? அடுத்து யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அந்த துவா ஏற்றுக்கொண்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் பிறந்தவுடன் ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு உள்ளாகிறது. ஷைத்தான் தீண்டுகிறான், அதனால அந்த குழந்தை என்ன செய்து அழுகிறது. 2 பேரை தவிர. யார் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலை. யாருடைய துவா? உம்மட துவா. உம்மட துவா. இன்றைக்கு உம்மம்மா எல்லாம் துவா செய்யறதா? தாத்தா அம்மா பேரப்பட துவா செய்யறாங்களா? துவா இல்லாமன் ரஹிம ரப்பி. துவா செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதிகமானவன் என்ன செய்வதில்லை? துவா செய்வதில்லை. அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு, தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு, சஹாபாக்களுடைய குழந்தைகளுக்கான துவா செய்திருக்கிறார்கள் தெரியுமா? பாருங்க, இது சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தடவை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும் கையால பிடிக்கிறாங்க. 2 பேரையும் கையால பிடிச்சி சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா. யா அல்லாஹ், நான் இந்த இருவரையும் நேசிக்கிறேன். இந்த 2 பேரையும் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். ஃபஅஹிப்பஹுமா. இந்த 2 பேரையும் யார் நேசிப்பாயாக? யார்? நீயும் இந்த 2 பேரையும் நேசிப்பாயாகன்னு துவா செய்றாங்க. இது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு மட்டும் துவாவா? இல்லை, இது வழிகாட்டல், முன்மாதிரி. நம்ம எப்பொழுதாவது நம்முடைய குழந்தைகளை கைகால பிடிச்சி, நம்முடைய குழந்தைகளை கைகிட்டால பிடிச்சி, அல்லது நம்ம உறவுக்கார குழந்தைய பிடிச்சி இப்படி துவா செய்திருக்கிறோமா? யா அல்லாஹ், இந்த குழந்தையை நேசிக்கிறேன், நீயும் இந்த குழந்தையை நேசிப்பாயாக. எப்படிதான் துவா செய்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, அப்துல்லாஹின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கிறார்கள். அப்துல்லாஹின் அப்பாஸ் யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா. அப்பாஸ் ரலியல்லாஹு யாரு சொல்லுங்க? ரசூலுல்லாஹ்களுக்கு யாரு? சித்தப்பா. அப்ப சித்தப்பாவுடைய மகன் அவங்களுக்காண்டி சிறு பிள்ளையாக இருக்கும் துவா செய்றாங்க. பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தம்மனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலா சத்ரிஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய நெஞ்சோடு என்னை அணைத்துக் கொள்கிறார்கள். என்ன செய்றாங்க? தன்னுடைய நெஞ்சோடு என்னை அணைத்து துவா செய்றாங்க. அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப். யா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு, இந்த பிள்ளைக்கு கிதாபை கற்றுக் கொடுப்பாயாக, உன்னுடைய வேதத்தை கற்றுக் கொடுப்பாயாக. அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன். மார்க்கத்திலே நல்ல சிறந்த விளக்கத்தை கொடுப்பாயாக. அல்லாஹும்ம அல்லிம்ஹு அத்தஅவீல். குர்ஆனுடைய வேதத்துடைய விளக்கத்தை கொடுப்பாயாக. துவா செய்றாங்க. அந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அப்துல்லாஹின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தான் சிறந்த யாராகிறாங்க? குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுக்கொண்ட, குர்ஆனுக்கு இறைவேதத்துக்கு சிறந்த முறையில் அழகான முறையில் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிராக. இந்த அளவுக்கு சொன்னா வரலாற்று அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்க? துர்ஜுமான் அல் குர்ஆன். குர்ஆனுடைய விளக்கசாலை யாரு? சிறந்த விளக்க உரையாளர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். யாருடைய துவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் துவா செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இப்படியே பார்த்தோம் சொன்னா, அப்ப நபிமார்களுடைய மன்ஹஜ், அவர்களுடைய வழிமுறையை நாங்கள் பார்க்கும் பொழுது அனைவரும் அதிகமாக குடும்பத்திற்காக வேண்டி, தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி துவா செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே பெற்றோர்களாகிய நாம் அதிகமாக நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டி, குடும்பங்களுக்காக வேண்டி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஸலாசு தஅவாத்தின், 3 பிரார்த்தனைகள் இருக்கிறது, யுஸ்தஜாபு லஹுன்ன, அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும், லா ஷக்க ஃபீஹின்ன, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. 3 பிரார்த்தனைகள் இருக்கிறது, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.
தஅவத்துல் ஸாலிம் அநீதி, தஅவத்துல் மظلوம் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆ, தஅவத்துல் முசாஃபிர் பிரயாணியுடைய துஆ, அடுத்து தஅவத்துல் வாலித் லிவலதிஹி ஒரு பெற்றோர் தாய் தந்தை குழந்தைக்காக வேண்டி கேட்கக்கூடிய துஆ. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் அலா வலதிஹி குழந்தைக்கு எதிராக கேட்கக்கூடிய துஆ. நம்ம குழந்தைக்கு சாதகமாக துஆ கேட்டால் அந்த துஆவும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். குழந்தைக்கு ஏசி திட்டி சபித்து துஆ கேட்டால் அதுவும் என்ன செய்யப்படும்? அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் வலா ததுஉ அலா அவுலாதிக்கும் வலா ததுஉ அலா அம்வாலிக்கும். உங்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்ய வேண்டாம். உங்களையே நீங்கள் திட்டி தீர்த்து சபித்து துஆ செய்ய வேண்டாம். உங்களுடைய சொத்து செல்வங்களுக்கு எதிராகவும் துஆ செய்ய வேண்டாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராகவும் துஆ செய்ய வேண்டாம். இன்றைக்கு பார்க்கிறோம், அதாவது நம்ம எத்தனை பேர் தான் துஆ செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இருக்கிறது. என்ன நேரம்? சுஜூதிலே, தஹஜ்ஜுடைய நேரத்தில், அதான் இகாமத்துக்கிடையில் எப்பொழுதாவது நம்ம துஆ செய்திருக்கிறோமா? எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி உன கையில் ஒரு துஆ தரப்பட்டிருக்கு, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த துஆ நம்ம கேட்டிருக்கிறோமா? நிறைய பேர் என்ன செய்யறது? பிள்ளைகளை திட்டுகிறார்கள், வீணாக போனவன், இவன் திருந்த மாட்டான், இவன் சரிவர மாட்டான், இதை திருத்தவே முடியாது, இப்படி அவநம்பிக்கையான வார்த்தையை சொல்றாங்க. எப்பொழுதாவது இந்த வார்த்தையை சொல்லாம, யாழ் இந்த குழந்தைக்கு என்னுடைய இந்த பிள்ளையை நேர் வழிகாட்டுவாயாக, என்னுடைய கணவனுக்கு நேர் வழிகாட்டு, என்னுடைய மனைவிக்கு நேர் வழிகாட்டு. நாம் இப்படி துஆ செய்கிறோமா? நீங்க இன்றைக்கு அரபுகளோட வளமையை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு அதாவது அந்த குழந்தை குலப்படியாக நடந்தாலும் என்ன செய்வாங்க? திட்ட மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ் யஹ்தீக் என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ் இந்த குழந்தைக்கு நேர் வழிகாட்டு, அல்லாஹ் யுஸ்லிஹுக்கு சொல்லி துஆ செய்வாங்க. யா அல்லாஹ் இந்த குழந்தையை சீராக்கி விடு, இப்படி துஆ செய்வாங்க. கோபமாட்டையிலும் துஆ தான் செய்வாங்க. அன்புக்குரியவர்களே, எனவே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு துஆ தரப்பட்டிருக்கு, அந்த துஆ நீங்க கையில் எடுங்க. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 74வது வசனத்திலே வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய நல்ல பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டு வருகிறான். எத்தனாவது அத்தியாயம் சொல்லுங்க? 25 அல் ஃபுர்கான் அத்தியாயம் 63வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வஇபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ரஹ்மானுடைய அடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் நிறைய பண்புகளை சொல்லிட்டு வரான். அதுல 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரஹ்மானுடைய அடியார்கள் அவர்கள் துஆ செய்வார்கள், ரப்பனா சொல்லுங்க, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அன்புக்குரியவர்களே, இப்படி துஆ செய்வார்கள். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் துஆ செய்வார்கள். ரப்பனா எங்களுடைய இறைவா, ஹப்லனா எங்களுக்கு நீ கொடையாக தருவாயாக, மின் அஸ்வாஜினா யாரிடமிருந்து? எங்களுடைய துணைகளிடமிருந்து, கணவன் மனைவிடத்திலிருந்து எங்களுக்கு கொடையாக தருவாயாக. வமின் துர்ரியாத்தினா அடுத்து யாரு? எங்களுடைய சந்ததியிடத்திலிருந்து எங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் எங்களுக்கு நீ கொடையாக தருவாயாக. எதை தருவாயாக? குர்ரத அயுன், கண் குளிர்ச்சியை கொடையாக தருவாயாக. கண் குளிர்ச்சியை கொடையாக தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும், அப்ப ஒட்டுமொத்த சொல்லுங்க குடும்பத்தையும், ஒட்டுமொத்த நம்முடைய குடும்பத்தை முத்தகீன்களுக்கு, உன்னை பயப்படக்கூடியவர்களுக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக. அன்புக்குரியவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த துஆவை செய்திருக்கிறோம்? மனசுல கையை வச்சு கேட்போம். இபாதுர் ரஹ்மானுடைய துஆவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்மில் எத்தனை பேர் துஆ செய்திருக்கிறோம்? கணவன் சொல்றது மனைவி சரியில்ல, மனைவி எப்பவா தலையீடு, தலப்பாரம்,
சொல்றாங்க. மனைவி சொல்றது என்ன? கணவன் பெரிய தலைப்பாரமா இருக்கு, பெரிய நோவினை, பெரிய பிரச்சனையா இருக்கு, பிள்ளைகள் சரியில்லை, பிள்ளைகள் பெற்றோரை சொல்றது. அன்புக்குரியவர்களே, நம்ம யாரையும் குறை சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை ஆதரவு வைத்து நம்ம துவா செய்வோம்னு சொன்னா, தொழுகையில துவா செய்வோம், சஜதாவிலே துவா செய்வோம். நம்முடைய குடும்பம், கணவன் மனைவி, பிள்ளைகளுடைய கண்குளிர்ச்சிக்காக வேண்டி அதான் இகாமத்துக்கு இடையில துவா செய்வோம், தஹஜ்ஜுடைய தொழுகையிலே துவா செய்வோம். அன்புக்குரியவர்களே, துவா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். ஏன் ஏதாவது சந்தேகம் இருக்கா? காரணம் சந்தேகம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பெற்றோர்களுடைய துவா செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அப்புறம் ஆண் பெண் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்து நல்லெண்ணம் வைத்து துவா கேட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அன்புக்குரியவர்களே, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அதிகமாக துவா செய்வோம். அன்புக்குரியவர்களே, இதோட சேர்த்து நான் இன்னும் சில செய்திகளை கொண்டு வந்தேன். அதாவது பெற்றோர்களுடைய துவாவின் மூலமாக, குறிப்பாக தந்தையை இழந்து தாயின் மூலமாக பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட முக்கியமான இமாம்கள், அவர்களுடைய சில வரலாற்று தொகுப்பை நான் கொண்டேன். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இமாம் புகாரி, இப்படி நிறைய நபித்தோழர்கள், தாபிஈன்கள், இமாம் ஹசனுல் பஸரி, இப்படி நிறைய செய்திகளை கொண்டு வந்தேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தை நான் நினைவுபடுத்துவேன். ஏன்னா அந்த தலைப்புக்குள்ள போனால் கொஞ்சம் நேரம் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அதாவது உலகத்திலே நாம் எதன் மூலமாகவும் சாதிக்க முடியாததை, அன்புக்குரியவர்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, எந்த முயற்சிகளின் மூலமாகவும், எந்த திட்டங்களின் மூலமாகவும், எந்த ஒரு விஷயங்களின் மூலமாக சாதிக்க முடியாததை எதன் மூலமாக சாதிக்கலாம்? துவாவின் மூலமாக சாதிக்கலாம். துவாவின் மூலமாக. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளை சிறந்தவர்களாக வளர்க்க வேண்டும். நம்முடைய குடும்பமும் சிறந்த ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருக்க வேண்டும். அதை நாம பொடுபோக்கு செய்யக்கூடாது. அவர்களுக்கு நல்ல மார்க்க கல்வியை கொடுக்கணும். நான் இந்த விஷயத்த சொல்லலைன்னு சொன்னா, இதற்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் முன்னால நிறைய துவா செய்யணும். இன்றைக்கு நாம இந்த துவா தான் மிகவும் இல்லாம இருக்கு. நம்ம எத்தனை உண்மையிலே நம்ம உள்ளத்துல கேள்வி வச்சு கேளுங்க, பெண்களும் தான் நம்ம எத்தனை பேர் துவா செய்யறோம்? அல்லாஹு தஆலா குழந்தையை நமக்கு ஹிபா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கொடையாக தந்திருக்கிறான், ஜீனா அலங்காரமாக தந்திருக்கிறான், மூன்றாவது என்ன? ஃபித்னா, சோதனையாக தந்திருக்கிறான். இப்படி பல வடிவங்களாக தந்திருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் இம்மை வாழ்க்கையில் நமக்கு கண்குளிர்ச்சியாக வரணும். நாம் மரணித்து கபருக்கு போயிட்டாலும் அந்த குழந்தைகளின் மூலமாக எனக்கு கண்குளிர்ச்சி நமக்கு கிடைக்கணும், நன்மைகள் வந்து சேரணும். நாளை மறுமையில் நாம் அனைவரும் குடும்பமாக எங்க போகணும்? சொர்க்கத்துக்கு போகணும் என்று சொன்னா, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அந்த உதவியின் பக்கம் தேவை உள்ளவர்களாகவே இருக்கணும். துவா அதிகப்படுத்தணும். எந்த அளவு துவா செய்யறோமோ எந்த குறையும் ஏற்படாது. துவா கேட்க கேட்க அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.